கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தரின் வழி உத்தமக்காரருக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். உத்தமக்காரருக்கு அரணாக இருக்கிற தேவன் அவர் எப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் அவர் சொல்கிறார், புது சிருஷ்டிப்பு குறித்து நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி சொல்லுறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், ஏனென்றால் அவன் பழையில் ஒளிந்து புதியதன ஆகினான். இந்த மாதிரி அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவனை அவர் அரணாக வைத்திருக்கிறார். அதாவது அவனுக்கு கூடவே இருக்கிறார். ஒரு நாளும் அவனை விட்டு விலகாமல் அவனுக்கு தேவைப்படுற எல்லா காரியங்களையும் கூட இருந்து செய்கிறவர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் வார்த்தை பற்றி கொள்ளுங்கள். அதனால தான் இந்த தலைப்பை வைத்திருக்கேன், கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் என்னும் பெறப்பட்டு கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தினமும் கேட்கறனால் கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வல்ல இறைவன் எல்லா நிகழ்ச்சி எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.